மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலம் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா? இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறதே. மக்கள் மத்தியில எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. யாராங்க பாரு உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அவனை சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறான். நிறுத்தின அவனை வைத்தே கடப்ப. டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. மிஸ்டர் ராமநாதன். ராஜா ராமநாதன். ராஜாவை மறந்துடாதீங்க. என்ன வேணும்? என் சீட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். இது எங்க தாத்தா காலேஜ். ராஜா ராமநாத பகதூர் கட்டினது. சரிங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? மணிகண்டனா? ஆமாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறேன். திமுக ஆட்சி காலத்துல கடந்த 1 வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு, உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த 1 வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திமுக 3 ஆண்டுகள்ல ஒரு நன்மை கூட செய்யவே இல்லையா? எங்கண்ணே நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்க, கள்ளச்சாராய வித்தாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க. எவ்வளவு நன்மை பண்ணிருக்காங்க. நன்மைகள் எவ்வளவு பண்ணிருக்காங்க. எத்தனை இடத்துல பண்ணாமையா இருந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 வருஷத்துல விலைவாசி அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. பால் விலையில இருந்து தயிர் விலையில இருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா? ஒரு முதல்வருக்கு பதிலாக 3 முதல்வர் கொடுத்திருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான். தமிழ்நாட்டுக்கு 3 பேர். 1 வாங்கினா 2 ஃப்ரீ. பையன் ஃப்ரீ, மருமகன் ஃப்ரீ. 1:2. தீபாவளி பரிசு மாதிரி. ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு, ஆனா நிக்கிறது 3 முதல்வர். நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க. அண்ணே ஒரு ஃபைல் மூவ் பண்ணும். தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் பாரு. அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணும். அண்ணா நகர் போய் கார்த்திக் பாரு. ஆனா இந்த நகர் போகணும். 8 மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் பாரு. சோ ஓட்டு போட்டது 1, ஆனா வந்தது 3.